கிரீட்டிங்ஸ் இருக்கும். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேரெக்டாக 9th பேஜ் வந்துடுங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோபிச்சந்த் தோட்டக்குரா அப்படின்னு ஒரு பர்சனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜெஃப் பெசாஸ், அமேசானோட நிறுவனர் இருக்கார் இல்லையா, ஜெஃப் பெசாஸ், அவருடைய தனிப்பட்ட ஒரு நிறுவனம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ ஆரிஜின். இந்த ப்ளூ ஆரிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படிங்கிறது அந்த அஃபிஷியல் டேர்ம். அதாவது விண்வெளிக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படிங்கிறத அவங்களோட நியூ ஷெப்பர்ட் 25 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து விண்வெளி சுற்றுலா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த விண்வெளி சுற்றுலா அப்படிங்கிறது ப்ளூ ஆரிஜினோட பேசிஸில் போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி ஒரு 6 தடவை பயணம் அப்படிங்கிறது போயிட்டு வந்திருக்காங்க. விண்வெளி சுற்றுலா அப்படிங்கிறது இப்போ 7வது முறையாக பயணம் போக போகிறாங்க. அதுக்கு சில நபர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் ஒரு நபராக இந்தியாவை சேர்ந்த கோபிச்சந்த் தோட்டக்குரா அப்படிங்கிறவரும் தேர்வாகியிருக்கார். ஓகேங்களா, ஸோ இதன் மூலயமா 1984 முதல் இந்தியராக விண்வெளிக்கு போன முதல் இந்தியராக ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்து, அவர் ராகேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சோயூஸ் T-11 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டில் போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவருக்கு அடுத்து ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்து 1984 அடுத்து நமக்கு கோபிச்சந்த் தோட்டக்குரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் வந்து இந்தியாவை சேர்ந்த 2வது நபராக இருக்க போகிறாரு. சரிங்களா, ஸோ அந்த ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்வெளிக்கு சுற்றுலா செல்லக்கூடிய முதல் இந்தியராகவும் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோபிச்சந்த் தோட்டக்குரா அப்படிங்கிற நபர். எதன் மூலியமாக போக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தின் மூலியமாக நியூ ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டின் மூலியமாக விண்வெளிக்கு போக போகிறாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்பிளைனர்ஸ் வரும். சண்டே நியூஸ் பேப்பர்னா ஒரு WHO ரிப்போர்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் டிசீஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியாவில் எவ்வளோ பேருக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் அஃபெக்ட் ஆகுது, உலக அளவில் எப்படி இருக்குது, அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்குது, எப்படி நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணணும், இந்திய அரசாங்கம் இந்த ஒரு நோய்க்காக என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உலக அளவில் பார்க்குறப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 11.6% ஹெப்பாட்டிட்டிஸ் நோய் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா குளோபல் ஆவரேஜில் இந்தியாவோட பங்களிப்பு அப்படிங்கிறது 11.6% வந்து இருக்குது. ஸோ இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலக சுகாதார அமைப்பு அவங்களோட அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ரிப்போர்ட் 2024 முதல் முறையாக இப்படி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உலக அளவில் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, டிபிக்கு அடுத்தபடியாக அதிக மக்களோட உயிரை எடுக்கக்கூடிய ஒரு நோயாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற நோய் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த டிசீஸோட மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. தற்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1.3 மில்லியன் டெத்ஸ் பெர் இயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது சராசரியாக 1.3 மில்லியன் பீப்புள் வந்து இந்த ஒரு நோயினால் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான நோய் யாருக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 30 வயசுலேருந்து 54 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகப்படியான அந்த நோய் தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது. பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிகமான நோய் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லிவர் வந்து வீங்கி போயிடும். ஓகேங்களா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய அந்த டிசீஸ்னாலே இதுதான் நடக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம 5ஆக வகைப்படுத்தலாம். எந்த இன்டென்ஸில் எவ்வளவு இன்டென்ஸில் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது ஒரு பர்சனில் அப்படின்னு வச்சு அதன்படி பார்க்குறப்ப ABCDE அப்படின்னு சொல்லி 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் B and C அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப டெட்லியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உலக அளவில் 83% பேருக்கு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் B அப்படிங்கிறதும் 17% வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் C அப்படிங்கிறதும் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ இந்தியாவில் ஒரு ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இந்த நோய் பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த நோய் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் வெளியே தெரியாது. அப்போ நம்ம ரெகுலராக ஸ்க்ரீனிங் அப்புறம் இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது எடுக்கணும். அதாவது இந்த நோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதிக அளவில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்.
அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற நோய் இருக்கா இல்லையா அப்படின்றது. இப்போது ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோம் இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தருக்கு இந்த நோய் இருந்துச்சு அப்படின்னா வெளியே தெரியாது. அதனாலே என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது அப்படிங்கிறத இந்தியா அளவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இந்த நோய்க்கான தடுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த நோய் தடுக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி மற்றும் ஹெப்பாட்டிட்டிஸ் சிக்கு வந்து தனித்தனியாக வேக்சின்ஸ் அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இந்தியாவில் இந்த நோய் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப லோ காஸ்ட்டாகவும் இருக்குது. அரசாங்கத்தின்படி வேக்சின் வந்து அரசாங்கமே வந்து போட்டு விட்றாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்குமே வந்து இந்த ஒரு ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் அப்படிங்கிறது அந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கீழே 2011ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஓவராலாக எடுத்து பார்க்குறப்போ ஹெப்பாட்டிட்டிஸ் பி மற்றும் ஹெப்பாட்டிட்டிஸ் சி அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டில் பெருசாக பேசியிருப்பாங்க. உலக அளவில் அதிக மக்களுக்கு இதுதான் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 11.6% அப்படிங்கிறது இருக்குது. உலக அளவில் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1.3 மில்லியன் டெத்ஸ் பெர் இயர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்க்குறப்ப இந்தியாவில் நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஒரு நோய் இருக்குது, ஆனால் நோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து தெரியாது. சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியாததுனால டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது. ஹெப்பாட்டிட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு கீழே வேக்சின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ட்ரக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்குமே வந்து நம்ம இந்த ஒரு வேக்சின் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த தடுப்பூசி திட்டத்துக்கு கீழே நம்ம இந்த வேக்சின் வந்து போட்டுட்ருக்கோம். அப்போ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இதெல்லாம் தான் இருக்குது. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதில் இந்தியாவில் இந்த மாதிரியான 11% அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. 11.6%. அப்போ இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியே பார்த்தோம் இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கான டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணணும். மக்கள் யாருமே அவங்களாவே முன் வந்து எனக்கு இந்த நோய் இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு அரசாங்கம் தான் இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நோய்க்கான ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். டெஸ்டிங்கை அதிகப்படுத்துறது மூலயமா எவ்வளோ பேருக்கு நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வந்து பண்ணலாம். அப்படி இருக்கப்போ இந்த ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இந்த தாய்மார்கள்லேருந்து குழந்தைகளுக்கும் இந்த நோய் வந்து அதிக அளவில் பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதை மாநில அரசாங்கங்கள் அதுக்கு கீழே வரப்போ மாநில மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயே வந்து நம்ம இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி போன்ற நோய்களுக்கெல்லாம் டெஸ்டிங் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா அது ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் கவர் பண்ணிடும், ஒவ்வொரு நகர்ப்புறங்களையும் வந்து கவர் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டெஸ்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் தேவைப்படுது. இந்த ஒரு நோயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லா நோய்களுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் டிபியாக இருக்கட்டும், ஹெப்பாட்டிட்டிஸாக இருக்கட்டும், சமீபத்தில் HIV சார்ந்த ஒரு ஆர்டிக்கல் கூட பார்த்துடணும். அப்போ இந்த எல்லா விஷயத்துக்குமே நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா டெஸ்டிங் அப்படிங்கிறது அதிகப்படுத்தணுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏன்னா எவ்வளோ நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாதான் அது எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிவைஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு நம்மளோட மருத்துவ கட்டமைப்பு படி பார்த்தோம்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருப்பாங்க. அப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களே இந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்குமே வந்து அந்த டெஸ்டிங் அப்படிங்கிறத ஆரம்ப சுகாதார நிலையங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நோய்களை எவ்வளோ பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பேருக்கு இந்த நோய்கள் எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டை இவ்வளோ பேருக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் ஈஸியாக டிவைஸ் பண்ணிடலாம். வந்து ஒரு பிளானை வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியா எவ்வளோ பர்சன்டேஜ் 11.6% இந்த குளோபல் ஹெப்பாட்டிட்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் முறையாக வெளியே வந்திருக்கு. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா WHO வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நமக்கு ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இனம் இருக்குது. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவைகள் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வாழ்விடமே பார்த்தோம்னா ஹேபிடேட்டே பார்த்தோம்னா ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ராஜஸ்தான் குஜராத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்தியாவோட இந்த சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னாலும் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் தான் அதிக அளவில் வந்து இருக்குது. அப்போ இந்த ராஜஸ்தான் குஜராத்தில் அதிகப்படியான சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எப்படி ஓவர் ஹெட் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய இந்த மின் கம்பிகள்லாம் போகும். ஓகேங்களா? இந்த பெரிய பெரிய மின் கம்பிகளில் பட்டு இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படிங்கிற பறவைகள் வந்து அந்த மின் கம்பிகளில் பட்டு இறந்து போகுது, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் அதுங்க பட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகுது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்கனால இந்த ஒரு பறவையை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் வந்து ஒரு வழக்கை வந்து போடுறாங்க. அதாவது இந்த மாதிரி ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸாக இருக்கிற இந்த மின் கம்பிகளை வந்து ஓவர் ஹெட்டாக இருக்கிறத அண்டர் கிரவுண்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்படுது. ஸோ அந்த ஒரு வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிறையா கமிட்டிஸ்லாம் போடுறாங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு இந்த ஓவர் ஹெட் லைன்ஸாக இருக்கிறத அண்டர் கிரவுண்டுக்கு மாற்றினா எவ்வளவு செலவாகும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு இந்த மாதிரி கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் போன்ற பறவைகள்லாம் வந்து நமக்கு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது. அப்போ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்கக்கூடிய ஒரு பறவை இனத்தை காப்பாற்றி தருது இந்திய அரசாங்கத்தோட ஒரு கடமையாக இருக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவோட இந்த ரெனியூவபிள் எனர்ஜி கமிட்மெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்குது. நம்ம வந்து கோல் அந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறலாம் அதிகமாக தேவைப்படுது. அப்போ சோலார் எனர்ஜியை நம்ம ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது வந்து இந்தியாவுக்கு ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு என்விரான்மெண்ட், ஒரு பறவை அடிபட்டு இறந்து போகிறது, அப்போ அந்த பறவையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு தேவையான விஷயமா இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாத ரெண்டு இஷ்யூஸாக இருக்குது கையில். ஓகேங்களா? பறவையும் காப்பாற்றி ஆகணும், நமக்கு சோலார் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை அண்டர் கிரவுண்ட்லேயே எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட் எடுத்துகிட்டு போகலாம்னு சொன்னால் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பவர் செக்டாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது இருக்கலே ரொம்ப காஸ்ட்லியாக மாறிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் அந்த சோலார் எனர்ஜி ஹப்புனாலே ராஜஸ்தான், குஜராத் தான். ஸோ அப்போ அதை நம்ம அண்டர் கிரவுண்டாக மாற்றுறப்ப ஏகப்பட்ட செலவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு வழக்கை பற்றி பேசுகிறப்ப தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் நிறைய சட்டங்கள் வந்து இருக்குது. இங்கே என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட் இருக்குது, வாட்டர் ஆக்ட் இருக்குது, ஏர் ஆக்ட் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் இருக்குது, க்ரீன் அமோனியா மிஷன் இருக்குது, க்ரீன் இந்தியான்ற மிஷன் இருக்குது, நிறைய திட்டங்கள், நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது. இருந்தாலுமே இந்த கிளைமேட் சேஞ்ச் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதை பற்றி பேசக்கூடிய பிரத்யேகமான சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை. இருந்தாலுமே அப்படி ஒரு சட்டம் இல்லைனாலுமே இந்த பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். இருப்பினும் ஹவவர் அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இல்லைனாலுமே அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரைட் டு க்ளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 கீழே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிளைமேட் சேஞ்சினால் ஏதாவது ஒரு விளைவுகள் ஏற்படுது. கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதிகமாக மழை பெய்யலாம், இல்லை மழை பெய்யாமல் போகலாம், வறட்சி போன்ற நிலை வரலாம், கடல் மட்டம் உயரலாம், பனிப்பாறைகள்லாம் உருகி அதனால் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய விளைவுகள் அப்படிங்கிறது இருக்குது.
இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுறதுனால நமக்கு ரைட் டு லைஃபும் பாதிக்கப்படுது, ரைட் டு க்ளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதும் இல்லாமல் போகுது. அப்போ ஆர்டிகல் 21 இப்படி ரிலேட் பண்ணலாம். நமக்கு ஒரு வறட்சி பண்ணுற நிலை வருது அப்படின்னா நமக்கு வந்து ரைட் டு லைஃப் அந்த இடத்துல சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் போகுது. அப்போ வாழ்க்கைக்கான அந்த உரிமை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இப்போ இதுவே இன்னொரு விஷயமும் எடுத்துக்கலாம். ஒரு பேரிடர் நடக்குது, அந்த பேரிடர்னால நமக்கு வந்து பசி பஞ்சம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படின்னா நமக்கு அதில் நிறைய மக்கள் காசு இருக்கக்கூடியவங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏழை மக்கள் வந்து அதில் மாட்டிப்பாங்க. இப்போ ரைட்டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பாதிக்கப்படும். நிறைய பேரிடர்களில் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதும் பாதிக்கப்படுது. அப்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதும் ரைட் டு லைஃப் அப்படிங்கிறதும் ரைட் டு க்ளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதெல்லாம் தேவை அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சை நம்ம இதோடய ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்குது. அது எதுக்கு கீழெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21. நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்சினால பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பாதிப்புகள்னால நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டியும் அஃபெக்ட் ஆகுது, ரைட் டு லைஃப் அப்படிங்கிறதும் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பருவநிலை மாற்றங்கள்லேருந்து பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரைட் டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் தப்பு, ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லணும். ஓகேங்களா? பருவநிலை மாற்றங்களுக்கு எதிரான அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். பருவநிலை மாற்றம்னால என்ன மாதிரியான பாதிப்புகள், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அதை எந்தெந்த ஆர்டிகளோட லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21. இதுதான் நமக்கு இந்த ஒரு ஆர்டிகல் வந்து இந்த ஒரு நியூஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிளைமேட் சேஞ்சும் ஹியூமன் ரைட்ஸும் சேர்த்து வச்சு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2015 வந்திருக்கும். COP 21 வந்து போட்டிருப்பாங்க. இந்த COP 21 வந்து இந்த பாரிஸ் கிளைமேட் டீல்லையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸையும் கிளைமேட் சேஞ்சையும் ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் யூரோப்பியன் யூனியனோட ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் வந்து இதே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது மக்களை பருவநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள்லேருந்து மக்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறது அரசாங்கத்தின் கடமை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. யாருன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தோட மனித உரிமைகள் நீதிமன்றம் பருவநிலை மாற்றங்கள்லேருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து மக்களை காப்பாற்றுறது அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துலையும் பார்க்குறோம். நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே சொல்லியிருக்காங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21. அது ரெண்டையும் ரிலேட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது. இந்த கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பாதிப்புகள்னால நமக்கு என்னென்ன ஆர்டிகல்லாம் அஃபெக்ட் ஆகுது, ஆர்டிகல் 14 அஃபெக்ட் ஆகுது, ஆர்டிகல் 21 அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் பருவநிலை பாதிப்புகள்லேருந்து நம்மளை காத்துக்கொள்ளக்கூடியது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஷார்ட்டாக சொல்லணும்னா அதுதான். ஓகேங்களா? நமக்கு கிளைமேட் சேஞ்சினால ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆர்டிகல் 14 அண்ட் 21 அஃபெக்ட் ஆகுது. அதனால் இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி நமக்கு ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது 2 ஆர்டிகல் அப்படிங்கிறது ஹெப்பாட்டிட்டிஸ் பியும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இது ரெண்டுமே வந்து நமக்கு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்டிகல் கேட்பாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து சுப்ரீம் கோர்ட் எந்த ஆர்டிகல்ஸோட லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 14 அண்ட் 21 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு லைஃப். ஓகேங்களா? ஸோ அந்த ரைட் டு லைஃப்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரைட் டு க்ளீன் என்விரான்மெண்ட்டை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயம். அடுத்தது ஹெப்பாட்டிட்டிஸ் பி, அதுவுமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். இதுவுமே நமக்கு டேரெக்டாக மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இதில் 2 தான் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். இந்த 3 ஆர்டிகல் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.